வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இப்போது கிராமத்து ஸ்டைலில் ஒரு கருவேப்பிலை குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கருவேப்பிலை, கொஞ்சமாக துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. 2-3 தக்காளி, கொஞ்சமாக புளி, அப்புறமா அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய். நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கணும். அப்புறமா இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக துவரம்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, மிளகு, கிராம்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு தேங்காவை வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி வேணாங்கிறவங்க நம்ம நிறைய தக்காளி சேர்த்துட்டு பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து பிசைஞ்சு உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்புறமா இவ்வளோதான். இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு கருவேப்பிலையை பறிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம லைட்டாக வானொலியில் போட்டு வறுத்துக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். நல்லா முறுமுறுன்னு ஆகிற மாதிரி வறுத்துக்கணும். நல்லா முறுமுறுன்னு ஆனால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துக்கணும். இன்னும் கூட வறுக்கணும். இன்னும் கூட நல்லா முறுமுறுன்னு வறுக்கணும். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கம்மியில் வச்சு வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் திக்னஸ்க்காகவும் கொஞ்சமாக துவரம்பருப்பு வறுத்துக்கிறோம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், பட்டை, மிளகு, 2 கிராம்பு அதையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு பாருங்கள். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, 1 பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். பூண்டை நல்லா நசுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அது கூட தேங்காயும் சேர்த்து கருவேப்பிலையோடு இப்போ நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அம்மியில் நல்லா அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைக்கணும். கருவேப்பிலை தனியாக அரைச்சா அரையாது. அதனால் கொஞ்சம் தேங்காய் நம்ம வறுத்தது கலவை கூட சேர்த்து அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக. நாங்கள் இந்த அளவுக்கு இன்னும் நல்லா நைஸாக அரைக்கணும். தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு தக்காளி, பூண்டு. அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு இப்போ நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது கூட நம்ம அம்மியில் நசுக்கின பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். இது கூட தக்காளி சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் ஒன்றா திரள்ற வரைக்கும் வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணியை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொதிக்க விட புளி ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்ச கருவேப்பிலையை சேர்த்து இது கூட கலக்க போகிறோம். நல்லா தண்ணியோட கலந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கரைச்சி அதை ஊற்ற போகிறோம். இந்த கருவேப்பிலையை ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பெருங்காயம், கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நமக்கு தேவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.